இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்க மனசுல 1000 கற்பனை இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, என் மேனேஜர் என்ன ஒரு நாள் புகழ மாட்டாரா? என் கணவனார் என்ன ஒரு நாள் புகழ மாட்டாங்களா? நான் ஒரு நாள் புகழ்ச்சியை தேடி வரமாட்டேனா? ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை எப்படி மாற்றணும்னா, ஆண்டவரே நீர் ஒரு நாள் என்னை பார்த்து நீ நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள், ஆண்டவர் மட்டும் உங்களை புகழ்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த உலகமே உங்களை புகழ்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். உங்க வீட்டுக்காரங்க ஒரு நாள் உங்களை புகழ்வாங்க, உங்க மேனேஜர் உங்களை புகழ்வாங்க, உங்களை சுற்றி இருக்கிற அனைவருடைய கண்களிலையும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கும். அதான் நீங்கள் வேதத்தில் மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, மோசையை 40 ஆண்டுகள் அவன் இருந்த சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பரிசுத்தத்தை எங்க ரொம்ப அதிகமாக காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க பாவம் பண்ணும்போது அந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைங்க மேல ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக அவங்க கொண்டு ஏதாவது ஒன்று செய்வார். உங்க ஸ்கூல்ல தப்பு பண்ணும்போது, காலேஜில் தப்பு பண்ணும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது, அதன் நடுவில் யார் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறாங்களோ, கர்த்தருக்காக உண்மையா நிற்கிறாங்களோ, நீங்க டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், உங்க எதிர்காலத்தை கர்த்தர் 1 மடங்குல 100 மடங்கு அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வாதமா இருப்பார். நீங்கள் சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, சாமுவேலுக்கு முன்பாக ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருக்கிறாங்க. அசுத்தமான ஒரு தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பாஸ்டருடைய பிள்ளைகள் நல்ல விஷயத்தை போதிச்சு கொடுக்கல, நெகட்டிவா போதிக்கிறாங்க, அசுத்தத்தை போதிக்கிறாங்க, தப்ப தண்ணிய மாதிரி குடிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆகாரத்தினால தங்களுடைய பச்சை இறைச்சி அப்படியே வாங்கி தங்களுடைய சரீரத்தை பூஸ்ட் பண்றாங்க. அதை விட தேவாலயத்தில் வருகிற பெண்களோட அசுத்தமா நடக்கிறாங்களாமா. பொல்லாத பாவம், கொடிய பாவம், தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை துணிகரமா அவங்க செய்யறாங்க. அந்த இடத்துல தான் சாமுவேல் இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்து கர்த்தர் சமூகத்திலே வாழ்ந்தானாமா. அதனால தான் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான். இங்க நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற சவாலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வதற்கு, ஆண்டவர் உங்களை நம்புவதற்கு நீங்க ரொம்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணுமாக, உனக்கு ஒரு வித்தியாசம் வேணுமாக. அவங்க செய்யறது மாதிரி நீ செய்யாம நீ ஒரு ஸ்பெஷலா, ஏண்டி உனக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களா? ஏண்டா நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா? உனக்கு இந்த ஒரு மாதிரி உணர்வே இல்லையாடா? ஏடா இந்த வயசுல இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தை தான் உன் தலை மேல வைக்கிற பெரிய ரிவார்டு. அது தேவன் உன்னை முன்குறிப்பதற்கு உனக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு. உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிட்ட. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறேன்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு உன்னை பார்த்து நீ மட்டும் எப்படி இப்படி உன்னால இருக்க முடியுதுன்னு ஆச்சரியப்படணும், பிரமிக்கணும். உன்னை பார்த்து உன்னை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க ஏங்குற ஒரு நாளை கர்த்தர் தரணும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் தலை மேல, அதுதான் வெற்றி. நிறைய பேரண்ட்ஸ் ஏங்கணும், நிறைய பெற்றோர் உன்னை பார்த்து ஏங்கணும். அந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்காதா? நிறைய பேர் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்காதா? அதுதான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய சவால். ஆமென். ஆனா இந்த 40 ஆண்டுகளில் தன்னை சுத்தி எல்லாமே இருக்கு, அவனுக்கு எல்லாமே இருக்குது. தன்னை சுற்றி பாவத்தை செய்யலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. தண்ணி அடிக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. போதையில் படுத்து கிடக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. டைனிங் டேபிளில் இருக்கிற என்ன வேணாலும் சாப்பிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த லேடியை வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம், கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ராஜ அரண்மனையில் இருக்கிறான். அங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தேவ ஜனங்களோடு கஷ்டம்னாலும் பரவாயில்லன்னு அவன் அதை பெற்றுக்கொண்டான், அதற்காக ஆசைப்பட்டான். அதனால ஒரு நாள் ஆண்டவர் புகழ்கிறார், என் தாசனாகிய மோசையோ நீங்க சொல்றது மாதிரி அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த மாதத்தில்
இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்களை அதை ஒரு முதுகில் தட்டி கொடுத்து, நீ ரொம்ப நல்ல பிள்ளை என்ற பெயரை கர்த்தரிடத்துல வாங்கணும். எந்த இடத்துல உன்னுடைய பெயர் கெட்டு போனதோ, எந்த இடத்துல நீ மோசமானவன் என்று சித்தரிக்கப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க கூட இருந்து நீங்க நல்லவங்க தான் நிறைய பேருக்கு நிரூபிக்கிற காலம் சீக்கிரமாய் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வரட்டும். உங்களுடைய மேனேஜர் இடத்துல என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நிரூபிக்கிற காலம் சீக்கிரமாய் வரட்டும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை என்கிறதை நிரூபிக்கிற காலம் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புகிறேன், இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை என் குடும்பத்திற்குரியது, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தாரும். உம்முடைய கைகளிலே, உங்க வாயிலிருந்து நான் என்னத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை தட்டி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். யார் உத்தமனாமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ நீங்க யாரால புகழப்படணும்? யாரால புகழப்படணும்? தேவனால் புகழப்படணும். ஆண்டவர் உங்களை புகழணும். ஆண்டவர் உங்களை புகழணும். கர்த்தர் உங்களை புகழ ஆரம்பிச்சார்னா உண்மை அப்படிதான், எல்லாரும் புகழுகிற காலம் சீக்கிரமாய் வரும். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்திலே ஒரு 4 நபர்கள் அப்படின்னா ஆண்டவரே நேரடியாக வந்து நின்று அவங்களுடைய முதுக தட்டி, இவனை மாதிரி ஒருத்தனும் இல்லைப்பா, இவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, எப்படி அவன் வாழ்க்கை அப்படின்னு அவருடைய குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தட்டி கொடுத்த 4 விதமான மனிதர்கள். இல்லை அப்படின்னா ஒரு 4 விதமான குணம் அப்படின்னு கூட நீ எழுதிக்கலாமே. நீங்க இந்த 4 விதமான குணம் உங்களுக்குள்ளே இருந்தானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை தட்டி கொடுப்பார், உங்களை கர்த்தர் புகழுவார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தாலந்தை வாங்கினவன் ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைக்கிறேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டிருக்க வேண்டியதாய் இருந்தது, அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 3 நபர்கள் இருக்கிறார்கள். அதுல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, 2 பேரை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார், 2 பேரை ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. ஆனா ஒரே ஒருத்தரை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீ பொல்லாத ஊழியக்காரன், நீ இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்த அப்படின்னு கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணாரு? ஏன் ஆண்டவர் தட்டி கொடுத்தாரு? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதுல எஜமானன் என்று குறிப்பிடப்படுகிறவர் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, சில மனிதனுடைய கையிலே கர்த்தர் திறமைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நீ அநேகத்தின் மேல உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா அதிகாரியாய் வைப்பேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மை தட்டி கொடுக்க வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா, யார் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நீங்க என்னவா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலருடைய எண்ணத்துக்கு இது வர்றதே இல்லை. அவங்க உண்மையா இருக்கவே மாட்டாங்க. எனக்கு பெரிய பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்யறேன். எனக்கு அந்த மாதிரி பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்யறேன். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் நல்லா பண்றேன். எனக்கு இப்படி ஒரு பெரிய ஷோவான ஒரு கடையை பண்ணி கொடுங்க, நான் அதை ஜெயிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா 4 பேர் உள்ளது கொடுத்தா, 2 பேர் உள்ளது கொடுத்தா,
ஆனா நல்லா கவனிச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டுமானால் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மகனே மகளே, உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எதுல நீ உண்மையாயிரு அப்படின்னா, கொஞ்சத்துல. இந்த சின்ன பொறுப்புல உண்மையாரு மகனே, இந்த சின்ன வேலையில உண்மையாரு மகனே, இந்த 4 பேருக்கு முன்னாடி உண்மையாரு மகனே. கர்த்தர், கவனிக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை எப்படி வைப்பாராமா, அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்துல அந்த தட்டி கொடுத்தல வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு நம்புங்க, ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாரும், நான் எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சத்துல, சின்னதுல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறைவான காரியத்துல ஒரு ஜெபந்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை நான் நேர்த்தியா செய்யற ஆண்டவரே. எனக்கு இந்த பாத்திரம் விளக்குற வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்குதா, அதை நான் நேர்த்தியா செய்யற ஆண்டவரே. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுடைய பதவியை பார்க்கறது இல்லை, ஆனா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த கிருபை எத்தனை பேர் கேட்க போறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு ஒரு பாக்கியம் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, நான் வளருவதற்கு, நீர் எனக்கு என்னை தட்டி கொடுப்பதற்கு, நான் கொஞ்சத்திலே, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கொஞ்சத்திலே நான் உண்மையா இருப்பதற்கு கர்த்தர் பலன் தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிலருக்கு இந்த கொஞ்சத்தை செய்யும் போது அதற்கு சரியான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காத போது நிறைய பேருக்கு வெறுப்பு வருது. நான் எத்தனை நாள் தான் இதில் ஓடிட்டு இருப்பேன், நான் எத்தனை நாள் தான் இதுலயே ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய கொஞ்சத்தில் யாரெல்லாம் உண்மையா இருக்கிறீர்களோ, ஒரு நாள் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியாய் நிறுத்துவார். நீங்க உண்மையா இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், நீங்க உண்மையாய் நடப்பது தேவனுக்கு தெரியும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த கொஞ்ச பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கிறதை, அதற்காக ஜீவனையோ நீங்க கொடுக்கிறதை, அதற்காக உங்களுடைய முழு முயற்சியை நீங்க பயன்படுத்துகிறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் நிற்கிற, நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் பணிபுரிகிற அதே இடத்துல கர்த்தர் ஒரு நாள் உங்களை பெரிய பொறுப்புகளை கொடுத்து, ஆமேன் சொல்லுங்கள், பெரிய வசதிகளை கொடுத்து, கரங்களை தட்டும் போதே அது நடக்கிறது. நிறைய பேர் ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார். கர்த்தர் அங்கீகரிச்ச அடுத்த நிமிஷத்தில் உங்க மேனேஜர் இந்த பொறுப்பை வைத்துக்கொள், இந்த பொறுப்பை வைத்துக்கொள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். ஆமேன். நேற்றைய தினத்தில் என்னுடைய மனசில் ஒரு பெரிய காமெடி மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நேற்றைக்கு கொஞ்சம் லேட்டாக, ரொம்ப நிறைய நேரம் தியானிச்சுட்டு ஜாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். அப்போ பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே படுத்து தூங்க போயிட்டாங்க. போய் படுத்துட்டாங்க. ஒரு அரை தூக்கம் முடிஞ்சு. அப்போ பாஸ்டர் மாதிரி கேட்டால், பசங்க தூங்கிட்டாங்களான்னு கேட்டால், தூங்கிட்டாங்க அப்படின்னு. ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன எழுந்திரிச்சு நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. நான் அப்போ அவனை பார்த்து கேட்டேன், ஏன்னா சாப்பிட்டான்னா சாப்பிடலன்னா என்ன, நீ தான் படுத்து அரை தூக்கத்தை முடிச்சிட்டியே, படுத்து கொரட்டை விட்டு அரை தூக்கத்தை முடிச்சு 11 மணிக்கு எந்திரிச்சு நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு கேட்டு, இனி போய் படுக்க போகிறோம், தூங்கிடலாம், பிரச்சனை இல்லை, சாப்பிடாமலாம் படுக்க முடியாது நம்மளால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தோசையை சாப்பிட்டு திரும்பி போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கூட அவ்வளோ உண்மை, அதை விட்டு கொடுக்க முடியாது. அந்த கொஞ்சத்தில் இன்னைக்கு டெய்லி தான் சாப்பிட்றோம், இந்த ஒரு நேரம் தூங்கினா கூட விழிச்சு எழும்பி எனக்குரிய பங்கை கொடுத்துருப்பா. அப்போ இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிடித்த காரியத்தில் மட்டுமல்ல, எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், எனக்கு பெஸ்ட்டாக தந்தா நான் செய்வேன், எனக்கு இப்படி ஒன்று தாங்க நான் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒன்று கொடுங்க நான் பண்ணுறேன். நிறைய பேருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மட்டும்தான் இருக்குது. எங்கள் அம்மா என்ன நான் நினச்சது மாதிரி என்னை படுக்க வைக்கலை, நான் நினச்ச அந்த கோர்ஸ் எனக்கு தரல, எனக்கு இது இப்படி தரல, நான் அதனால பெருசாக சைன் பண்ண முடியாது, நான் அதனால பெருசாக இது பண்ண மாட்டேன். இல்லவே இல்லை. கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கிறது எதுவோ,
எதுவோ சில பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் நினச்சது மாதிரி படுக்க வைக்கிறேன். என்ன டாக்டர் படிக்க வைக்க சொன்னேன்ல, டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு என்ன ஈஸியாக குடும்பத்தில் மொத்த பேருடைய கிட்னி வித்தினாலும் பத்தாது இல்லை. அது நம்ம பிள்ளைங்க வந்து சில டைம் விளையாட்டாக சொல்லிடுவாங்க, என்ன டாக்டர் படிக்க வைங்க, என்ன டாக்டர் ஒரு இன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டராக படிக்க வைக்கணும்னா ₹1 கோடி தேவை. அந்த அளவுக்கு வசதிகள் நமக்கு இருக்காது. கர்த்தர் ஏதோ ஒரு வழிகளை நம்ம தரலாம். அம்மா என்ன படிக்க வைக்கல, நான் வந்து டாக்டரா படிக்க வேண்டியவன், நான் என்ன இன்ஜினியரா படிக்க வேண்டிய, அன்னைக்கு மட்டும் என்ன படிக்க வச்சிருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் வந்திருப்பேனா, நான் இந்த மாதிரி ஒன்று செய்வேனா? உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நினைக்கிற, அப்படி மனசு இருக்கிற நீங்க ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில உயரவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு எதை தர்றாரோ அதை மனரம்யமா ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு இப்ப கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருப்பேன்னு நீங்க வாக்கு கொடுங்க. நான் நம்புறேன். நீங்க எழுதி வைங்க டைரியில, ஒரு நாள் கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அதற்கு ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். நன்றாய் கரங்களை தட்டி நீங்க உண்மையா இருந்ததனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தராம போகவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என் கர்த்தர். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க. சொல்லுங்க, நீங்க உண்மையா இருங்க. நீங்க மனப்பூர்வமாய் அதை செய்யுங்கள். நீங்க முழு இருதயத்தோட அதை செய்யுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவருடைய தட்டி கொடுத்தல நீங்கள் சீக்கிரத்திலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கர்த்தர் தட்டி கொடுக்கறது வந்து உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வருஷம் தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தட்டி கொடுக்கறத உங்கள் கண்கள் அப்படியே காணும். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயம் நான் உணர்றேன். இல்லைன்னா நான் வந்து அதுக்காக விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, உங்களை தட்டி கொடுக்குற ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் அதை உணர்றேன். ஒரு நாள் கூட என்னுடைய தாயோ தகப்பனோ என்னை பார்த்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை. அவங்க தட்டி கொடுக்கலன்னு அவங்கள குற்றப்படுத்தலை. அந்த மாதிரி ஒரு ஞானம் கூட எங்கள் தாய் தகப்பனுக்கு இல்லை. ஐயோ பிள்ளை இந்த மாதிரி நல்லா செஞ்சான், அதை சொன்னால் வந்து என் பிள்ளை வந்து சந்தோஷப்படுவான்னு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இல்லை, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு எங்கள் தாயார் கொடுத்தது ₹3, ₹3, ₹3. அந்த ₹3 ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா, எனக்கு நான் ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ₹3 கொடுத்தாங்க. அப்போ அந்த ₹3 கையில் வச்சுட்டு ஒரு சாக்கு பையை எடுத்து, அந்த நாட்களில் வந்து எங்களுடைய ஊரில் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பொருளை வச்சுட்டு பழைய பொருளை கொடுத்து புது பொருள் கொடுத்துட்றாங்க. அது ஒரு வேலை, அது ஒரு தொழில் மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கெல்லாம் இந்த பழைய பொருளை அது மட்டும் வாங்குவாங்க. அது ரொம்ப கேவலமாக நினைக்கப்பட்டது. அதுவும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தா அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அது நக்கல் பண்ணுறது அப்படியே தெரியும் நமக்கு. அப்படியே கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, கேவலமாக ஒரு பார்வை பார்ப்பாங்க, நம்ம செத்தது மாதிரி இருக்கும். அன்னைக்கு அப்படி அப்போ அந்த ₹3 வாங்கிட்டு அந்த சாக்கு பையை போட்டுட்டு அந்த ₹3 கொண்டு போய் அதை ₹7 மாற்றி அதை வாங்குறது பொண்ணு. அப்புறம் போய் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சாக்கில் போட்டு அதை விற்று, நீங்கள் ₹3 கொடுத்தீங்கம்மா, அந்த ₹3 ₹7 கொண்டு வந்துருக்கேன். உடனே அந்த ₹7 என் கையில் எங்கள் அம்மா திருப்பி தந்து, இந்த ₹7 வச்சு அடுத்து டெவலப் பண்ணேன், அடுத்து கொண்டு போ. சரி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போ இன்று நான் நம்புகிறேன், அந்த உணர்வை அந்த வயதிலேயே கொடுத்த கர்த்தர் ரொம்ப நல்லவன். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்கிறேன், உன்னை அன்பாய் கேட்கிறேன். தட்டி கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லாமல் வளர்ந்தவன். என்கரேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாதுப்பா, எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா. நீ நல்லா இருக்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையை என் காதுகளில் கேட்டதே இல்லைப்பா. நீ அழகா இருக்க, நீ படிச்சிருக்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, பிச்சைக்காரன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஏழைன்ற வார்த்தையை கேட்கிறேன், சோறு தின்ன வந்தேன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். என்னை குறித்து மட்டமான வார்த்தை என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். எங்கள் அப்பாவை திட்டுவாங்க, அவெல்லாம் எதுக்கும் நான் பெத்தெடுத்தான், அவனை அப்படியே கொல்ல வேண்டியதானே, எல்லாம் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு தட்டி கொடுத்தலும் இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றாய் தட்டி கொடுத்தேன்.
ஸோ ஒவ்வொன்றா உற்சாகப்படுத்தலாம், ஒவ்வொன்றாய். முதல்ல பரிசு வாங்கினது சர்ச்சில் தான், முதல்ல என்கரேஜ் பண்ணப்பட்டது சர்ச்சில் தான். எல்லாம் எனக்கு எங்கே தான் கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு தேவ சமூகத்தில் தான் கிடச்சிருச்சு. சில வேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்ச்சில் கூட கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களை கனப்படுத்துவதற்கு யார் இருக்கான்னா, நீங்கள் எதில் உண்மையாக இருக்கணும், கொஞ்சத்தில் அற்பமாக நினைக்காதீங்க. ஒரு நாள் உலகமே மெச்சிக்கொள்கிற ஒரு நாளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்புறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஆண்டவரே நீ நல்லவர், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேண்டும். உங்களை கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில் நிற்க வைப்பாராக, உயர் ஸ்தலங்களில் கர்த்தர் கொண்டு போய் அமர செய்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக ஆண்டவர் நேரடியாக கர்த்தர் ஒருத்தங்களை தட்டி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுகிறான். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்ச ஆண்டவர் உங்களோட இருக்காருன்னு சொல்லுங்க. தெளிவாக இருக்கிறீங்கல்ல? ஆமென். எனக்கு உண்மையிலே நீங்கள் யாராவது தூங்குனீங்கன்னா என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. சிலர் தூங்கினாலும் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த லைட்டு கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் முகம் ரொம்ப டல்லாக தர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி, அதனால் விழிப்பாக இருக்கிறீங்கல்ல? ஸோ இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அப்படின்னா 2 பேர், இங்கே 2 பேர். ஒருத்தன் தட்டி கொடுக்கப்படுகிறான், ஒருத்தன் வேணாம் அவனுடைய. ஆனால் உண்மையிலே தட்டி கொடுக்கப்பட வேண்டியவன் யார் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்ல இருந்த கேரக்டர் தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் என்ன தட்டி கொடுங்க, என்ன என்கரேஜ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் சர்ச்சுக்கு கரெக்டா வரேன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் நீதிமான். ஆண்டவரே என் பக்கத்திலே வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை தட்டி கொடும், என்னை என்கரேஜ் பண்ணும், என்னை உயர்த்தி நிறுத்தும் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவனுடைய வாழ்க்கையும் குறைஞ்சதெல்லாம் கிடையாது. நான் நம்புறேன், இவனும் தட்டி கொடுக்கப்பட வேண்டியவன் என்று அவன் தான் மனசுல நினைக்கிறானே தவிர, ஆனா அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. இவனை விட அவன் கேரக்டர் ரொம்ப கரெக்டான ஆளு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியா வாழல, நான் ஒரு சரியான முன்மாதிரி கிடையாதுன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துருக்கல. நான் ஆண்டவரை தேட மாட்டேன்னு நினைக்கல. ஆனா அவன் என்ன பண்றான்னா, கர்த்தரை அதுவே பெரிய குவாலிட்டி, அதுவே அவனை தட்டி கொடுக்க வேண்டியது. இப்போ வந்துட்டு ஆண்டவரே நான் தட்டி கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் இல்லை, ஒன்று பண்ணுங்க, அவன் தட்டி கொடுக்கறதுக்கு தகுதியான ஆளு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் போய் அவன் தோளை தட்டி, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கர்த்தர் என்கரேஜ் பண்றாரு. அப்போ ஆண்டவருடைய கண் உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு உங்களுடைய கேரக்டர்ல எதுல ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்லா கவனிங்க. பெருமை என்கிற ஒன்று உங்களுக்கு வருமானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு முதல் எதிராளி. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவியுடைய உறவில் மனைவி கொஞ்சம் சம்பாரிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்களை வேலைக்கு சேர்த்து விட்டதே இவங்கள தான் இருப்பாங்க. சம்பாதிச்ச உடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்துடும். என்னை விட நீ குறைவாக தானே சம்பாதிக்கிற, நீ இப்படி சொல்லலாம், அப்படியெல்லாம் சொல்லலாம் முடியாது, நான் சம்பாதிக்கிறேன் இல்லை. இப்போ வந்த உடனே கணவனார் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கணவன் மனைவி ஒன்று நினைத்து கொள்ளுங்க. நீங்க அவங்க நான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு எல்லாரும் அடங்கி போகணும், நான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி கேரக்டரை எடுத்துருங்க. ஒருத்தர் தாழ்ந்திருக்கும் போது உதவி செய்யறதுக்கு ஒருத்தரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் தாழ்ந்திருக்கும் போது இன்னொருத்தரை உதவி செய்யறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய அநியாயம் கர்த்தர் சமூகத்துல போய் நின்றக்கூடாது.
நிறைய பேர் அப்படிப்பட்ட கேரக்டர்ல மாறிடுறாங்க. அதுவும் இப்பெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கு. இந்த கேர்ள்ஸு, இந்த தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமாக கேளுங்க. நிறைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாய் அதை ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறது இல்லை. கவனிங்க. ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அம்மாவை கேட்டு பாருங்க, உங்க பாட்டியை கேட்டு பாருங்க, உங்க சித்தி சித்தப்பாவை கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி டயலாக சொன்னோன்னா, ஆமா கல்லானாலும் கணவன் மல்லானாலும் போங்க மம்மி, வேற வேலையே கிடையாது, அவன் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், அவன் வேலைத்தை பண்ணனா நான் வேலைத்தனை பண்ணுவேன், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஏதோ ஒன்றை உங்களுக்குள்ள விதைச்சு, இப்ப என்னன்னா நான் எதுக்கு கீழ்ப்படியணும் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தாழ்ந்து போய் நீங்க அடிமட்டமா இறங்குங்கன்னு நான் சொல்லல. உங்களை சித்திரவதை பண்ணுவதற்காக அவங்க கையில கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் திருமணமாகி உடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய நிறைய கிறிஸ்தவ திருமணங்கள் உடைகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் பெரியவளா நீ பெரியவளா, அந்த 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 ரோசம். இல்லை 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 இல்லை, எப்பொழுதும் நமக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்மையான இருதயம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா மாமா? கேட்கல. சிலர் ஆரம்பத்தில் தாழ்மையாக இருந்துடுறாங்க, ஆனால் போக 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 அவருடைய தாழ்மை எங்கேயோ போயிடுது. நீங்கள் இந்த மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாம் வச்சுருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்க என்ன வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த நீங்கள் கோயம்புத்தூரில் கூட 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரூமை மட்டும் தனியாக அவங்க தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே தான் உட்காருவாங்க. கீழே உட்காந்து, அது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அந்த இடத்துல பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய வசதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தரையில உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, நம்முடைய திருச்சபையில் இன்னைக்கு நிறைய பேர் தரையில நீங்க உட்காந்துருக்கீங்க. இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். கண்டிப்பாக இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். ஏன் அப்படின்னா, ஆனா இது எத்தனை நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வசதிகள் மாறுகிறது. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க உட்காந்து செய்தி கேட்கும்போது இந்த குறுக்கு வலிக்கும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணா, மேலே உட்காந்துருக்காங்க. அது நாளுக்கு நாள் சரீரங்கள் பலவீனம் அடைகிறதுனால இந்த மாதிரி வசதிகள் செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கீழே இருக்கும்போது நம்மை அறியாமலே நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்களேன். ஆனா நம்முடைய மனசு இன்னைக்கு எதை தேடுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 50 பேர் 100 பேர் 200 பேர் கீழே உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே உட்கார்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா நீங்க மட்டும் கீழே உட்கார்ந்து இருக்கிறதா இருந்தா, இங்க இருக்கிற நிறைய பேர் உட்காந்துருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிலருக்கு அந்த இடத்துல என்ன பட்டும் தெரியுமா, அப்படி இந்த போட்டோ எடுக்கிறாங்க பாருங்களேன், இந்த குரூப் போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் எப்படி நின்று போட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க? ஹலோ, கேட்கல? எல்லாரும் நின்றுட்டு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா யாருடைய போட்டோ தெளிவா விழும்? இந்த கீழே ஒரு முட்டியை ஊனிட்டீங்கிறான் பாருங்களேன், அவன் தான் நல்லா தெரியும். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு முட்டியை ஊன்றது, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம தாழ்மையாய் போகிறதற்கு நம்முடைய மனசு விருப்பப்படலை. அதுக்காக நீங்க போய், நான் இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நீங்க அப்படியே கீழே உட்காந்து சாப்பிடுங்க, நீங்க தரையில உட்கார்றதா அப்படிலாம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய நீங்க படிக்க வேண்டியது நம்ம இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா உங்களுடைய வாயிலே தாழ்மை மட்டுமல்ல, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? கேட்கல? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனசுல தாழ்மை இருக்கணும். அப்படியே குனிஞ்ச போஸ்டர் பிரதர் அப்படின்னு விட்டா அப்படியே தரையில குனிஞ்சிடுவாங்க போல தெரியும். என்ன தாழ்மை சிஸ்டர், என்ன தாழ்மை பிரதர் அப்படி வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி என்னையா, என்ன அப்பாட்ட சொல்லவா இல்லை தம்பிகிட்ட சொல்லவா, கூப்பிடவா யாரையாவது ஒருத்தரை? எங்க அப்பா நாட்டாம தெரியும்ல, எங்க அம்மா போலீஸ்காரர் தெரியும்ல. அப்போ உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? இருதயத்துக்குள்ள பெருமை இருக்குது. ஆனா வெளித்தோட்டத்துக்கு என்ன பாக்குறது? அப்படியே தாழ்மையா. நான் சொல்றேன், யார்கிட்ட நடிக்கிறீங்க? நீ யார்கிட்ட நடிக்க முடியும்? ஆண்டவர் முகத்தை பார்க்கல, எதைத்தான் பார்க்கிறாரு? கண்டுபிடிச்சிருவாரு நீ பெருமை உள்ள ஆளுன்னு, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. கர்த்தருக்கு அது பிரியம் இல்ல. நான் எப்படி, நான் அப்படி இல்லை இல்லை. உங்களுடைய சில நேரத்தில் உங்களுடைய பேச்சு ஒருவேளை உங்களை பெருமையா பேசுற மாதிரி காமிச்சுக்கலாம்.
சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய சாட்சி மாதிரி பெருசாக பேசுவாங்க. ஆனால் சிலருடைய பார்வைக்கும் பெருமை பீத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க மனசு எப்படி இருக்கும்? அவங்களுடைய வே ஆஃப் அந்த டாக்கிங் வேணா அப்படி இருக்கலாமே தவிர மனசுக்குள்ள அவங்களுக்கு தாழ்மை இருக்கும். அப்போ அதை பார்த்த உடனே பெருமை பிடிச்ச ஆள் நம்ம சொல்ல முடியாது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவ்யமா உள்ள பேசுவாங்க, வெளியே பேசுவாங்க, ஆனால் மனசு ஃபுல்லா என்ன இருக்கும்? ஆனால் நீங்க செக் பண்ணுங்க, உண்மையா மனசளவுக்கு நீங்க தாழ்மை உள்ளவர்களா? உங்களுக்கு ஒரு பெருமையும் வர்றது இல்லையா? சொல்லுங்க, ஒரு பெருமையும் வர்றது இல்லையா? இல்ல, ஆண்டவர் இங்க ஒருத்தரை தட்டி கொடுக்கிறாரு. யார தெரியுமா? அவன் அல்ல, தன்னை தாழ்த்துகிற எவன். சொல்லுங்க சத்தமா, கையை உயர்த்தி சொல்லுங்க, சாகிற வரைக்கும் எனக்கு பெருமை மட்டும் வந்துடவே கூடாது ஆண்டவர். இல்ல, நல்ல சத்தமா சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. முழு பலத்தோட சொல்லுங்க, எனக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் பெருமை பற்றவே கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் நான் என்னவா இருக்கணும்னா, பரவாயில்ல என்னை குட்டுறவங்க குட்டட்டும், திட்டுறவங்க திட்டட்டும், ஆனா நான் என்னை தாழ்த்த 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 லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.